ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, தம்ப்நெயில்ல ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுமே இதில் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லென்த்து வந்து 15 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கும் ஷோல்டரும் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற பேட்டர்ன் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 38 சைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து ஆம்கோலோட லென்த்து 8 இன்ச் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட லென்த்து 6 இன்ச், நெக்கு வித்து வந்து 2.7 இன்ச், நெக்கோட லென்த்து வந்து 8 இன்ச். கீழே லென்த்துக்கு கீழே வந்து 3.2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மேலே 2.7 கீழே 3.2 இன்ச் வைக்கும்போது தான் கொஞ்சம் நமக்கு அழகாக இருக்கும். அதே 2.7 இன்ச் கீழே வச்சோன்னா நெக்கு வித்து அது ஒரு நல்லா இருக்காது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஆம்கோலுக்கும் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நம்மளோட ஃபோல்டிங் வந்துட்டு 11 இன்ச்சில் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது 12 இன்ச்சில் போட்டுக்கோங்க. ஆம்கோலோட கர்வ் லைன் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்மளோட நெக்கும் ட்ரா பண்ணிக்கலாம், ஆம்கோல் இதுவும் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டாட் போட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கனெக்டடாக இருக்கிற மாதிரி நம்ம ஆம்கோல் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் சில ட்ரிக்ஸ் இருக்குது, அது டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா. ஷோல்டர் வித்து எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 3 இன்ச் இருக்குது. ஸோ அந்த ஆம்கோல் கர்வ் லைன் சுற்றிக்கும் அந்த 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ட்ரா பண்ணும்போது நமக்கு அழகாக வந்துடும். இது பேட்டர்ன் இது நெக் லைனில் வந்து உள்ளக்க ஒரு 1/4 இன்ச் கர்வ் லைன் கொடுத்துட்டு வெளியே அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இது பேட்டர்ன் போட்டு தான் அந்த ப்ளவுஸ் தைக்கணுமான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது லென்த்து ஆம்கோல் இதெல்லாம் நமக்கு கம்மியாயிடும், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது ஓகேங்களா. ஸோ நீங்கள் பேட்டர்ன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் போடுற மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல ஸ்ட்ரைட் லைன் வரணும், அதுக்கப்புறம் தான் அந்த கர்வ் லைன் வரணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்கும் ஷோல்டரும் கட் பண்ணிட்டு ஆம்கோல் இது கட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெல் பின் போட்டுக்கோங்க ஓகேங்களா. பிகினராக இருக்கவங்களும் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்தமாதிரி வெயிட் ஏதாவது வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெல் பின் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் லைன் கட் பண்ணுங்கள். நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நெக்கு வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறதில்ல, நான் லைனிங்கோடு சேர்த்து நான் நெக்கு கட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இப்போ லைனிங் வந்து வித் வைஸ் 12 இன்ச்சில் போட்டிருக்கேன் ஓகேங்களா. 12 இன்ச்சில் போட்டுட்டு ஃபோல்டிங் சைடு வந்து இப்போ நம்ம வச்சுட்டு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இதை மார்க் பண்ணிவிட்டு அதேமாரி ஆம்கோல் இது இருக்கு இல்லைங்களா, அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே நம்ம 4 சைடுமே வந்து இது மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. எனக்கு த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, என்னோடய வாய்ஸ் கரெக்டாக இல்லை. ஸோ நீங்கள் இந்த வீடியோ அதுக்காக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க ஓகேங்களா. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆம்கோல் இது ஃபுல்லாக நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஒரு 1/2 இன்ச் அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அந்த லைன் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம லைன் மார்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணுவோம். அதேமாதிரி ஆம்கோல் சைடு இருந்து இன்னொரு 1/2 இன்ச் இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த லைனையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் ஓகேங்களா. மார்க் பண்ணிட்டு மேலே பேட்டர்ன் மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அளவு ப்ளவுஸ் வச்சும் பார்க்கும்போது ப்ளவுஸ் நெக் வித்து வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இருக்கிற மாதிரி இருந்தது. அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னோட நான் வந்து லைனிங்கும் கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நெக்கு தேவையோ, பேக் சைட் லென்த்து தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 8.5 இன்ச் இப்போ வச்சுருக்கேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து பேட்டர்ன் எடுத்துட்டேன். நம்ம அந்த 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஆஃப் கட் பண்ணிட்டு அப்புறமா நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு நம்ம இதில் மிஸ்டேக் பண்ணால் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம பேட்டர்ன் போட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறோம்.
இந்த சைடு அதே மாரி கட் பண்ணிக்கோங்க. எங்க நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து அலவன்ஸ் குடுத்துருக்கோங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ற இடத்துல மட்டும் தான். மத்த இடத்துல நம்ம அந்த அலவன்ஸ் குடுக்கல. ஏன்னா, அது கரெக்ட்டா நமக்கு வந்துரும் இல்லைங்களா? அதுக்காக. எக்ஸஸா உள்ளத கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இத ஜாயின் பண்ணும்போது நமக்கு யூசுவலா நம்மளோட பேக் நெக் லென்த் எவ்வளோ இருக்குமோ, அது கரெக்ட்டா கிடைக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம நம்ம கரெக்ட்டா பேக் நெக் நம்ம கட் பண்ணிரலாம். இதே பேட்டர்ன் தான் ஃப்ரண்ட்டுக்கும். ஃப்ரண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் போட்டு ஆர்ம் ஹோல் வந்து 3 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பைப்பிங் ரொம்ப தின்னா இருக்கிற பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கோல்டு கலர்ல வந்துட்டு நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ண போறோம். அந்த ஜாயின் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா 1/2 இன்ச் அந்த இடத்துல இந்த பைப்பிங் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து கிராஸா வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாரி இது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பயாஸ வந்துட்டு. பயாஸ்னா என்னதுன்னா, கிராஸா கட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பயாஸ். இழுத்தா எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இத வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தான் கிராஸா வரும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தேவையோ அத ஜாயின் பண்ணிட்டு த்ரெட்ட வந்து நம்ம ராங் சைடு உள்ளக்க இந்த த்ரெட் வைக்கணும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? த்ரெட் வந்து ஃபேப்ரிக்குள்ள வச்சு ஃபர்ஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு த்ரெட்ட கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு த்ரெட் வச்சு நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்றது வந்து சிங்கிள் ஃபுட்டர் ரைட் சைடு ஓகேங்களா? இந்த ஒரு ஃபுட்டர் நீங்க வாங்குனாலே எல்லா ப்ளவுஸுமே உங்களால பைப்பிங் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். பைப்பிங் நீங்க ஸ்டிச் பண்ணாலே தயவு செஞ்சு இந்த சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பிகினரா இருக்கவங்க கூட இந்த சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? பயப்படாம ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப பாருங்க ஜாயின் பண்ணியிருக்க இடம் ஓப்பன் பண்ணி அதுக்கு நடுவுல த்ரெட் வச்சு ஃபோல்ட் பண்ணி இப்படி தான் நான் ஸ்டிச் பண்றேன். இதே மாரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன். இப்போ வந்து த்ரெட்ட மட்டும் கட் பண்ணுங்க. பைப்பிங் த்ரெட் கட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வந்து த்ரெட் அப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க. நம்ம இப்படி இழுத்துட்டு வரும்போது என்ன பயாஸ் தானே! ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எக்ஸஸா வர ஃபேப்ரிக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? த்ரெட்ட கட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்ல தான் ஜாயின் பண்ண போறோம். ஸோ, அந்த 1/2 இன்ச்ல எக்ஸஸா உள்ளதெல்லாம் நம்ம கோல்டு கலர் உள்ளத கட் பண்ணி எடுத்துறலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நெக் லைன்ல எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல தான் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டிச்சிங் சொல்லிக் குடுக்க போறேன். இது வந்து நானு எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுமோ, அதே மாரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சென்டர்ல ஹூக் அண்ட் லூப் வரும் இல்லையா? அது வந்து நானு கட் பண்ணல. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு, நம்ப மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேல லைனிங் வச்சிருக்கேன். ஓகேங்களா? வச்சுட்டு அது சென்டர்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது சுத்திக்கும் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேல லைனிங் வச்சு நெக் லைன் சுத்திக்கும் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணும். அந்த கார்னர்லாம் த்ரெட் கட் பண்ணிட்டு அடுத்து எடுத்துட்டு வாங்க. அப்பதான் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஓகேங்களா? சுருக்கம் இல்லாம இருக்கும். இன்னொன்னு டர்ன் பண்ணும்போது நம்மளோட நீடில் வந்து ஃபேப்ரிக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அப்படி வச்சு ஃபேப்ரிக்க டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸா உள்ள மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இது நான் ஸ்டிச் பண்ற மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் ப்ளவுஸோட மெட்டீரியல் ஓகேங்களா? இப்ப பைப்பிங் வந்து பயாஸோட ரைட் சைடு மேல பைப்பிங் வச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக் லைன் மேல இப்போ வச்சு நான் பயாஸ் அட்டாச் பண்ண போறேன். பைப்பிங் அட்டாச் பண்ண போறேன். ரைட் சைடு மேல வச்சு நான் ஸ்டிச் பண்றேன். ஓகேங்களா? நமக்கு ப்ளவுஸுக்கும் பயாஸுக்கும் நடுவுல தான் அந்த பைப்பிங் இருக்கு. நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? அந்த ஸ்டிச்சஸ் மேலயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கிராஸா நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு நம்ம இப்படி டர்ன் பண்ணி அந்த எக்ஸஸா உள்ளது கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி பைப்பிங் ஒட்டி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாரி டைட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அழகா மெலிசா பிளாக்ல அந்த கோல்டு கலர் அழகா தெரியும். இப்போ ஃபைனலா காட்டுறேன் பாருங்க. இப்படி டர்ன் பண்ணிட்டா நமக்கு வந்து பைப்பிங் ரெடி ஓகேங்களா? பைப்பிங் ஸ்டிச் பண்றதுக்கு இதுதான் மெத்தட். ஓகேங்களா? ராங் சைடு திருப்பி நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் எல்லாத்துக்கும் ஹெம்மிங் பண்ணுங்க. டாப் ஸ்டிச் போடாதீங்க. அதே மாரி நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட கட் பண்ணோம் இல்லைங்களா? அது வந்து கரெக்டான டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிறக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேல லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது வந்து மூவ் ஆகாமலும் இருக்கணும். அதுக்கு வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா தப்பா ஸ்டிச் பண்ணிட்டா மறுபடியும் டோட்டலா எல்லாத்தையும் பிரிச்சு ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். பிகினரா இருக்கவங்களுக்கு இந்த மிஸ்டேக்லாம் வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி டைரக்ஷன் வச்சு பார்த்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம்.
ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸஸா உள்ள ஃபேப்ரிக் கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடும் பைப்பிங் வச்சு நான் ஸ்டிச் பண்ணணும். இதில என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். அதுக்கு மேல பயாஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு பயாஸ் வந்து ஃபேப்ரிக் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தனியா எடுத்து கட் பண்ணி இதுக்கு மேல அட்டாச் பண்ணேன். ஏன்னா பயாஸ் யூஸ் பண்ணாம ஃபினிஷ் பண்ணிரலான்னு பார்த்தேன் முடியல. இப்போ பாருங்க நம்ம பேட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லையா? ஃப்ரண்ட்டுக்கு நான் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அது கரெக்ட்டா வச்சு எங்க ஜாயின் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேல இது பயாஸ் வச்சு நான் அட்டாச் பண்றேன். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸா உள்ளத கட் பண்ணிட்டு கிராஸா நாட்சஸ் போட்டுக்கோங்க. நாட்சஸ் போட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி பைப்பிங் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா? அதுக்காக. மறுபடியும் அதே மெத்தட் தான். நம்ம பைப்பிங் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு, அது ராங் சைடு பயாஸ டர்ன் பண்ணிட்டா நமக்கு பைப்பிங் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது கரெக்ட்டா அந்த எட்ஜில வச்சு 1/2 இன்ச் அந்த ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க நம்ம எதுவுமே ஜாயின் பண்ணல. அந்த இடம் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ லாக் ஸ்டிச் போட்டுட்டு 1/2 இன்ச்னா கரெக்ட்டா அந்த 1/2 இன்ச்லயே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பைப்பிங் ஒட்டி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த கீழ இருக்க ஃபேப்ரிக்ல ஓவர்லாக் போட்டிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பைப்பிங் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா, பிங்கிங் சிசர்ன்னு ஒண்ணு இருக்கு. அத எடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து த்ரெட் வராது. ஓகேங்களா? இல்லன்னா நீங்க அதையும் பயாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி எல்லாம் அந்த இடம் திக்காயிடும். நம்ம வந்து டாட் வேற பிடிக்கணும் இல்லையா? அதனால அப்படி பண்ணாதீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். இது ராங் சைடு திருப்புனா எக்ஸஸா இருக்கு இல்லையா? அந்த ஃபேப்ரிக்க கட் பண்ணிட்டு நம்ம வந்து அவ்வளோதான் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். இதே மாரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அதே ஃபுட்டர்ல ஸ்டிச் பண்ண வராது. ஸோ இன்னொரு சைடு ராங் சைடுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபுட்டர் இருக்கு லெஃப்ட், ரைட்டுன்ட்டு. நான் இப்போ லெஃப்ட் சைடு ஃபுட்டர் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்றேன். அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இப்படி தான் இருக்கும் அந்த சிங்கிள் ஃபுட்டர் வந்துட்டு. நான் அத யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இன்னொரு சைடு. இந்த மாரி பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகம் தான். அதுக்காக தான் வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணாலே கொஞ்சம் எக்ஸஸா சார்ஜஸ் பண்றாங்க. நான் வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்றதுக்கு ₹30 தான் வாங்குவேன். அவ்வளோதான் பாருங்க. நான் ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம் 2 சைடும் ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சென்டர் டாட் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். ஆர்ம்ஹோல் டாட் வந்து இத அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க் பண்ண முடியும். ஸோ கரெக்ட்டா வச்சுட்டு நான் ஆர்ம்ஹோல் டாட் மார்க் பண்ணிக்கிறேன். மேல இருந்து நம்ம 6 இன்ச் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸஸா உள்ள பீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த லைன் கரெக்ட்டா வர மாரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இப்போ அங்க நாட்சஸ் போட்டுக்கோங்க. நம்மளோட 2 ஃப்ரண்ட் சைடு 2 இருக்குல்லையா, அது 2 சைடுமே வந்து நாட்சஸ் விழுற மாரி நாட்சஸ் போட்டுக்கோங்க. நாட்சஸ்னா என்ன சிசர் கட் குடுக்குறோம் இல்லையா? அதுதான் நாட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து டாட் பிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நாட்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா? சென்டர் நாட் அந்த இடத்துல வந்து லாக் ஸ்டிச் போடுங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு இன்ச் டேப் வச்சு லென்த் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். 2.25 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். ஒரு சில பேர் 3 இன்ச் கூட வைப்பாங்க. நான் 2 1/2 தான் வச்சிருக்கேன். எவ்வளோ டாட்டுங்கிறத மார்க் பண்ணிட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பட்டி பீஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேஸ்ட் பெல்ட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்ம சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா? அத ஃபோல்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இதே மாரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட ராங் சைடு மேல லைனிங் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வேஸ்ட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஆம்கோல் கிட்டலாம் ஃபேப்ரிக் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு பெல் பின் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஜார்ஜெட் மெட்டீரியல். பெல் பின் போட்டு ஸ்டிச் பண்ணா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடா அந்த துணி வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெல் பின் போட்டு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. இந்த கார்னர்ல பாருங்க நீடில் உள்ளுக்கு விட்டு ஃபேப்ரிக்க டர்ன் பண்றேன். இது நெக் லைன் ஃபினிஷ் பண்றதுக்கு கூட இந்த மாரிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். எக்ஸஸா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு பெல் பின் ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இப்போ வந்து பேக் சைடு வந்துட்டு நம்ம 2 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேப்ரிக் எடுத்து நம்ம வேஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த 1/2 இன்ச்ல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. டர்ன் பண்ணி மறுபடியும் லைனிங் மேல ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஃபோல்ட் பண்ணி லைனிங் வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம ராங் சைடு டர்ன் பண்ணிறணும். ஓகேங்களா? டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டாட் பிடிச்சிட்டிங்க. உங்களுக்கு வந்து பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து இதுக்கு மேல வந்துட்டு பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
பைப்பிங் வந்து ரைட் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு டர்ன் பண்ணணும் ஓகேங்களா. நாச்சஸ் போட்டுக்கோங்க. பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெத்தட் இதுதான். எதில் ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ மறுபடியும் டர்ன் பண்ணிவிட்டு பைப்பிங் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க, கோல்டு கலர் பக்கத்தில். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ராங் சைடு டர்ன் பண்ணால் எக்ஸஸாக ஃபேப்ரிக் இருக்கும் ஓகேங்களா. அந்த எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு பயாஸை வந்து நம்ம ராங் சைடு டர்ன் பண்ணால் நமக்கு நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஷோல்டர் கிட்டேயும் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதேமாரி வச்சுருக்கேன். பைப்பிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நெக்கு வந்து 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா அலவன்ஸ், அது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த ஆம்கோல் கிட்ட வைப்போம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் எடுத்து எங்கே ஜாயின் பண்ணுங்கிறதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் கிட்ட இருந்து கரெக்டாக வந்து நம்ம எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி இன்னொரு சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் ஓகேங்களா. ஸோ இந்த சைடு ஒரு சைடு வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், டபுள் ஃபுட்டரே நான் இது வரைக்கும் எடுக்கலை. இதேமாரி ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா. அந்த பைப்பிங் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி இன்னொரு சைடு இங்கே வந்து நான் லெஃப்ட் சைடு ஃபுட்டர் எடுக்கல, இங்கே ஃபஸ்ட்டு வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஃபேப்ரிக் மூவ் ஆகாமல் அங்கேருந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா. பைப்பிங் ஒட்டி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த கீழே இருக்க ஃபேப்ரிக் வந்து 1/2 இன்ச்சு தான் உள்ளக்க இருக்கணும் ஓகேங்களா. அந்த 1/2 இன்ச் உள்ளக்க இருக்கிறது வந்து ஓவர்லாக் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடியும் போது லாக் ஸ்டிச் போட்டால் நமக்கு பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் வச்சுக்கோங்க. ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு சைடும் அதே 1/2 இன்ச்சில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. பட்டி பீஸ் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா, கீழே வந்து வேஸ்ட் லைன் கரெக்டாக பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதேமாரி இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இதுவும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிவிட்டு ஹூக் அண்ட் லூப் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஹூக் அண்ட் லூப் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 இன்ச் வித் இருக்கணும் ஓகேங்களா. இப்போ நெக்கு ஃப்ரண்ட்டில் ஃபினிஷ் பண்ணதுனால ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விடுங்க. இப்பயே ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அப்புறம் மறுபடியும் அந்த மேலே இருக்கிறத உள்ளே ஸ்டிச் தள்ளிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் மேலே இந்த ஃபோல்டிங் வரணும் ஓகேங்களா. நம்ம ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்பினா அது வந்துட்டு ஹூக்கு மாற்ற இடம் லூப் ஓகேங்களா. இப்போ இதுவே நம்ம ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு டர்ன் பண்ணால் ஹூக்கு மாற்ற இடம், ஹூக்கு இருக்கிற இடம் ஓகேங்களா. இப்போ ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி நெக்கு கிட்ட உள்ளே டர்ன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுறோம். டாப் ஸ்டிச் போட்டுட்டு ராங் சைடு டர்ன் பண்ணி நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி டோட்டலாகவே நம்ம வந்து ராங் சைடு தள்ளுறோம் ஓகேங்களா. ராங் சைடு தள்ளிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் நம்ம ஹூக்கு ஸ்டிச் பண்ணுறோட ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஃபைனல் லுக் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான். நான் ஹெம்மிங் பண்ணிவிட்டேன், ஹூக் அண்ட் லூப்பும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபைனல் லுக் இது தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.